வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வயக்காட்டில் எதுக்கு பானையை வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்களா? நண்டு பிடிச்சி ரசம் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். வீடியோ வேறு லெவலாக இருக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே சுற்றி பாருங்கள். இந்த வயக்காட்டில் நம்ம ஃபுல்லாக சுற்றி நண்டு எல்லாத்தையும் பிடிக்க போகிறோம். நண்டு எல்லாத்தையும் பிடிச்சி நண்டு ரசம் வச்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நியூ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அவர் பேர் வந்து அரவிந்த். அவங்க பேரை வந்து நம்ம சேனலில் சொல்லியிருந்தாங்க. அரவிந்த் ப்ரோ, ஹாய் ப்ரோ. போன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்லாம் கொடுங்க. நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். உங்கள் நேர்காணல். வாங்க நண்டு பிடிக்க போகலாம். இந்த வாய்க்கால் இருக்காது, நம்ம அந்த வாய்க்கால் போகலாம். நண்டு அடிக்கிறோம். சின்ன எங்கே பானை ப்ரோ இங்கே வாங்க. விசிட் இல்லைடா இந்த இருக்கானே. எல்லாம் சின்ன சின்ன நண்டாக தான் இருக்குது. எல்லாம் இதே சைஸுக்கு தான் இருக்குது, பெரிய நண்டா ஒன்றும் இல்லை. நண்டு கிடைக்காம தான் வந்தோம். பார்த்தா நண்டுலாம் இருக்குது. நிறையா பிடிச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள். இந்த நண்டு இப்போ தான் ஒன்று பார்த்தேன், எங்கே போச்சுன்னே தெரில. வெறும் பில்லா கிடக்கு. நண்டெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி போயிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் விட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்ம டீமில் யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னா வயக்காட்டுக்கு நண்டு பிடிக்க வந்திருக்கோம். நம்ம வந்து பானை தூக்குறாருல நம்ம வேலை. அவர் வந்து நண்டு பார்த்து சொல்கிறாரு, அவர் வந்து நண்டை பிடிக்கிறவர். அதுதான் எங்கள் பிளானு. பிடிச்சி நண்டு ரசம் வைக்கிறோம். வாங்க. நண்டு ப்ரோ பிடிச்சிரு ப்ரோ. அந்த நண்டு விடுது, நண்டு விடுது. பிடிச்சாது பிடிச்சாது அது பிடிச்சாச்சு. நண்டு பிடிச்சாச்சு. இதான் உண்மையான வயல் நண்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இருக்கு. ஆனால் வயல் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஓடிரு உள்ளே ஓடுறேன். அதே மாதிரி நண்டு ஒன்று பார்த்தேன். அதுக்கு போச்சு. என்ன பிடிக்காதுன்னு சொல்றியா? என்ன பிடிக்காதுன்னு சொல்றியா? முரடன் அடித்தானா அவ்வளோதான். அமுக்கி பிடிப்போம். நான் பாட்டுக்கு தானே போனேன். இது வரைக்கும் இவர் வந்து முழுசாக பார்த்து நண்டை பிடிக்கல. நாங்கள் சொல்லி தான் பிடிச்சிட்டு இருந்தாரு. இதான் அவரோட பாதி நண்டையை பார்த்து பிடிச்சேன். இதான் அவரோட ஃபஸ்ட்டு நண்டு. நண்டு பிடிக்க தெரியாது அப்புறம் அவங்க ஒன்று சொல்லலாம், இங்கே இருக்க யாருக்குமே பிடிக்க தெரியாது அப்படிங்கலாம். நீங்கள் நிறைய கிடக்கலாம். இதில் பாருங்கடா. இங்கே இருக்க எல்லா நண்டையும் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வேறு வயலுக்கு போகிறோம். வாங்க போவோம். நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா வயக்காட்டு நண்டு பிடிக்கிறோம்னா, நாங்கள் வந்து கடல் நண்டுலேயே சமைச்சிடலாம். கடல் நண்டை விட நம்ம வந்து வயக்காட்டில் பிடிக்கிற நண்டு வந்து மருத்துவ குணம் வந்து ரொம்ப மிக்கது. இந்த வயக்காட்டு நண்டு வந்து நீங்கள் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா காசு கூட. அது வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், கிடைக்காது. நம்ம வந்து வயல்லே பிடிச்சி இது பண்ணுறது, நான் சமைக்கிறதுனால ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. இது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நாங்கள் வீடியோ பண்ணுறதை பார்த்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மருத்துவ குணம் மிக்கது இந்த நண்டு. வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிட்டோம்னு. இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நண்டெல்லாம் எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு. நம்ம போயிட்டு ரசம் வைக்கிறதா நமக்கு அடுத்த வேலை. வாங்க போகலாம். நண்பர்களே பாருங்கள், நம்ம வயக்காட்டில் பிடிச்ச நண்டு ரொம்ப சேத்துலலாம் இது பண்ணோன்னையும் குளிச்சாச்சு. இப்போ வயக்காட்டில் பிடிச்ச நண்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நண்டு ரசம் வச்சு வேறு லெவலாக குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. உயிரை போட்டு இப்போ நம்ம வந்து நண்டை சுத்தம் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா நண்டு எப்படி உடைக்கணும்னா பார்த்துங்க, மேலே உள்ள ஓடை எடுத்துடணும்.
ரொம்ப கடினமாக இருக்குது வயக்காட்டு நண்டுனால. இந்த ஓடை எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கும் எடுத்துடணும். நண்டு அலசுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அதுவும் வயல் நண்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். உயிரோடே இருக்குது, பயமாற இருக்குது கையில் கடிச்சு விடவே விடாதுண்ணா. ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். உரிச்சு முடிச்சுட்டு சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், பூண்டு, இது இல்லாமல் ஜீரகம், கடுகு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தான் ரசத்தில் சேர்க்க போகிறோம். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ பார்த்தீங்கன்னா நண்டை வந்து நல்லா அலசியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு. இது வந்து அப்படியே நச்சு அப்படியே ரசம் வச்சிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா நண்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அலசிக்கலாம். நண்டை வந்து நல்லா சுத்தமாக அலசிக்கணும். நம்ம வந்து வயக்காட்டு நண்டு பிடிச்சிருக்கோம், அது வந்து சேராக இருக்கும், அதை நல்லா அலசிக்கணும். இன்னும் சேர்த்து வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் ரசத்தில். இன்னொரு வாட்டி அலசணும், ரெண்டாவது வாட்டியும் அலசிக்கணும் நல்லா. ரெண்டாவது இது அலசிக்கணும். இப்படி ஃப்ளாட்டாக அம்மி அந்த ஆட்டுக்கல் அது மாதிரி இருந்துச்சு, அதில் போட்டு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நண்டு எடுத்து கவரில் போட்டு அப்படியே வச்சு நல்லா நச்சு இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரசத்துக்கு தேவையானதே பார்த்திங்கன்னா இந்த புளி தான். நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். நண்டு ரசம் பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் செய்ய போகிறோம். மண்பானை வச்சுக்குவோம். மழை பெஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே ஈரமாக இருக்குது. இதில் அடுப்பெரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்டி பானையில், சரி மண் சட்டியில். இப்போ ஃபஸ்ட்டு சட்டியை நல்லா காய வச்சுப்போம். அப்போ தான் எண்ணெய் ஊற்றும் போது அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே பட்டை மிளகாய் போட்டுக்கலாம், சொல்ல முடியல. பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளியை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். போடு நானே சொன்னேன். ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்த எல்லா மசாலா இதையும் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். நான் தான் சொன்னேன். என்னடா சொன்னேன்? சீரகம் ஏற்கனவே நம்ம வந்து நண்டை நசுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். நண்டை வந்து நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா பச்சை வாடை போகும். இப்போயே தண்ணி ஊற்றிடக்கூடாது, வேணுன்னா லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து பச்சை வாடை போய் நல்லா நண்டு வெந்து பயங்கரமாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்குவோம். உள்ள புளி இருக்குது. கரைச்சாச்சா?
தண்ணி ஊற்றிக்கலாம். பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தூள் போட்டுக்குவோம். நண்டு ரசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கிடலாம். இறக்கி குட்டிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாசம் செம்மையாக வருது. நண்டு ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி குடிச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இனிமேல் குடிக்கணும். நண்பர் மிளகா சாப்பிடுவார், ஒரு மிளகா எடுத்து போடுங்க. நண்டு போடும். டேஸ்ட் பண்ணுங்க. நண்டு ரசம் நல்லா ஆவி பறக்க, சில் கிளைமேட்டு, ஆவி பறக்க இருக்கு. வேற லெவலாக இருக்கும். சேஸ் பண்ணிக்கிட்டு நான் ஊற்றிக்கிறேன்டா. ஊற்றி ட்ரிக்கு குடிப்போம். காமிக்கிற நானும் ஆக்டிங் தானே பண்ணுறேன். பரவாயில்ல சரி. சூப்பர், நல்லா சுட சுட இருக்கு. குடிப்போம் அப்படியே இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவலு. எத்தனை நாள்ரா? ஃபர்ஸ்ட் லெவல். இந்த பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் அரைச்சி, நான் தான் அரைச்சேன். சீரகம், பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி, தக்காளி பழத்தை போட்டு இந்த ரசம், அதுவும் நண்டு போட்டு வச்சுருக்கோம். வேற லெவலாக இருக்குது. வேற சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அற்புதமாக இருக்குது இந்த நண்டு ரசம். வார்த்தையே இல்லை. நண்டு ரசம் குடிக்கவே செம்ம சுவையாக இருக்குது. இந்த வயல் நண்டு ரசம் பார்த்தீங்கன்னாக்க ஜுரம், இந்த சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இதை வச்சு குடிச்சிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சளியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். குணமிக்க நண்டு ரசத்தை குடிக்கல நல்லா வேர்த்து பயங்கரமாக இருக்கும். சளிக்கெல்லாம் இது நல்லது. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம். பயங்கரமான வீடியோவாக இருக்கும். இனிமேல் வரதெல்லாம் தெரிக்க விட்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது கிளாஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க?